அதிமுக உடைய போகுதா? முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவு தர போறாங்களா? எப்படி உடையும்? அந்த கட்சியில 47 உறுப்பினர் இருக்காங்க. 32 பேர் இருந்தா உடைக்க முடியும். அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்களா? திரு வேலுமணி, திரு விஜயபாஸ்கர், திரு சி வி சண்முகம், இந்த மாதிரி 5 பேருக்கு அமைச்சர் பதவி வேணுமாமே. அவங்க கடந்த ஆட்சியின் போது இருந்தபோது புகார்கள் இருக்கே, அதெல்லாம் இப்போ கரைஞ்சு போயிருமா? திரு விஜய் அதெல்லாம் ஏத்துக்குவாரா? கட்சியில சேர்த்துக்க போறாரா? கட்சி உடைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல போறாரா? மறுபடியும் தேர்தலுக்கு போகன்னு சொல்ல போறாரா? அதெல்லாம் சாத்தியமா? இல்ல கட்சியில சேர்ந்துட்டா மறுபடியும் தேர்தல் வரணும் இல்ல இல்ல இருக்கிற வகையில் ஏத்துக்கலாமா? அப்படி ஏத்துக்கிட்டா இந்த ஆட்சி பலமா இருக்கும். ஏற்கனவே இருக்கிறவங்க வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. இடதுசாரி கட்சிகள் ஆதரவு கொடுத்துட்டு பேசாம தான் இருக்காங்க. திரு தொல் திருமாவளவன் துணை முதலமைச்சர் பதவி எதிர்பார்த்தாரு, அப்படியே அதிமுக போய் முதலமைச்சர் பதவி எதிர்பார்த்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஆதரவு அப்படின்னு குத்தி குத்தி காட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய நடிகரா இருந்தவர் இப்போது பெரும்பான்மை அதிக அளவுக்கு இடங்களை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிற முதலமைச்சர் விஜய்க்கு கஷ்டமா இருக்காதா? அப்ப என்ன பண்ணுவாரு? சரி, அதிமுக இருந்து ஆட்கள் வந்தாங்கன்னா ஏத்துக்கலாங்கிற மாதிரி மனநிலையில் இருப்பாரா? வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நடுவுல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்த்துட்டாருங்க விஜய். எப்படிப்பட்ட முதலமைச்சரா இருக்காரு பாருங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு ஜனநாயக நடைமுறை. இப்படி போறதுமோ என்னாச்சுன்னா பல தரப்பு மக்களையும் தன் பக்கம் ஈர்த்துட்டாருங்க.